எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் பாசிப்பருப்பு பாயாசம். இது ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்த்து சிம்மில் வேக வச்சுருங்க. அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா செவந்து வந்ததும் ஒரு 10 திராட்சை சேர்த்துருக்கேன். திராட்சை நல்லா உப்பி வறுத்து வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே நெய்யில் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இந்த நெய்யிலேயே அவலை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுருங்கி வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அவல் நல்லா சுருங்கி வந்துருச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதே பேனில் 1 கப் அவலுக்கு 3 கப் பால் சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. பால் ஒருக்கைக்கு 2 தடவை நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாசிப்பருப்பு பாதி வெந்துருச்சு, அதை இதோட சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச அவலையும் இதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு அவல் எல்லாம் ஒன்றா கலந்து சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. எந்த கப்பில் அவல் அளந்தீங்களோ அதே அளவில் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெல்லம் வேணும்னா அதை நல்லா உடச்சி தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம அவல் பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சூடாக பரிமாறலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை உங்கள் வீட்டிலையும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி.